வணக்கம். நாங்க யாரு தெரியுமா? யாருங்க? வெள்ளச்சாமிக்கு நண்பர்கள். நண்பர்கள் நண்பர்கள் எங்கே போனாலும் ஒன்னாவே போவோம். சரி. ஆட்டத்துக்கு போனாலும் ஒன்னா, வேட்டைக்கு போனாலும் ஒன்னா, ஆடு பிடிக்க போனாலும் ஒன்னா. சரி. போகும்போது வழக்கம். இன்னைக்கு வெள்ளச்சாமி கூப்பிட்டுருக்காப்புல. ஆமா. என்ன காரணம்னு தெரியல. ஒன்னா நம்பர் நான் வந்துட்டேன். சரி. ரெண்டாம் நம்பரை பாக்கணும்ல? கண்டிப்பா பாக்கணும். தம்பி மணிவேலு. ஆமா ஆமா. ரெண்டாம் நம்பரு நந்தா 2. கீழே இறக்கி விடுங்க. இந்த பயணிகளை பூரா வளர்ச்சியா போட்டு வச்சு என்னைய மட்டும் ரொம்ப வளர்ச்சியா போட்டா அண்ணாந்துதான் பாக்கணும். ஏன் எதுக்கு நான் புடிச்சு இழுக்க வேண்டியதா இருக்குது. ஆமா ஆமா. எனக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டாங்க, நான் பாட்டுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா. அவ்வளவு தூரம் குனிஞ்சு பேசுறது எனக்கு கேட்குமா கேட்காதான்? ஏண்டா நல்லா இருக்கான்னு கேட்டா நல்லா இருக்கேன், நல்லா இல்லைன்னு சொல்லணும். நல்லா இருக்கேன். என்ன கூப்பிட்டேன்? செலச்சாமி கூப்பிட்டுருக்கேன். என்ன காரணம்னு தெரியல. ஐயா நான் வந்துட்டு நீ வந்துட்ட. இன்னொருத்த எங்கடா இளவெடுத்தேன்? இளவெடுத்தேன் வரணும் 3ஆம் நம்பர். எங்க அவன்? இளவெடுத்தேன் நம்பர் 3. கத்தரிக்க காட்டோட பெத்தவா சொன்னே காவாலி மன்னனோட பிரசவா சொன்னே கத்தரிக்க காட்டோட பெத்தவா சொன்னே காவாலி மன்னனோட சேரவா. நல்லா கேளுங்க. என்ன காவாலி பாய்களா? உங்களை சொல்லுவேனா? அதான பார்த்தேன். இவர் நாங்க 3 பேர் நிக்கிறோமா? காவாலி பாய்களா? 3 பேர் காவாலி பாயில இருக்குதே. சரி. அது மட்டும் கிடையாது. வெள்ளரிக்க காட்டோட பெத்தவா சொன்னே வெட்டி பாய்களோட சேரவா சொன்னே காட்டோட பெத்தவா சொன்னே வெட்டி பாய்களோட சேரவா சொன்னே காவாலி பாய்களோட சேரவா சொன்னே வெட்டி பாய்களோட சேரவா சொன்னே சொன்னே. ஆமா. என்ன ஆம்பளை கேட்ட போவோம்? என்னமோ நாய் நரகல்ல வாய் வச்சது மாதிரியே இருக்கட்டும். அண்ணா எதை கூப்பிட்டேன்? இந்த வளர்ந்த கட்டை ஒருத்தர் இருப்பானே எங்க குட்டியா போனானா? என்னமோ குடிச்சுக்கிட்டே கிடத்தியா? அப்புறம் என்னமோ கேட்டான உன்னைய நல்ல நக்கரியான கேட்டேன். சரியா இல்லையா? ஆமா எது கூப்பிட்ட? அது வெள்ளச்சாமி விட்டானா? வெள்ளச்சாமியா? அவன் எதுக்கா கூப்பிட்டா? எதுக்கு கூப்பிட்டான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இப்பதான். எல்லாம் கட்டி பிடிங்க. என்ன இலை வீட்டுல காட்டியா? நீயா உட்காந்து நிக்கிற? இல்ல பார்த்தா அப்படிதான் தெரிஞ்சு. 2 பேர்னா கட்டி பிடிச்சுக்கலாம். ஓஹோ 3 பேர் நிக்கிறோம்ல. ஆமா ஆமா. சரி சரி. நம்ம அட்வான்ஸ் வாங்கினதான கேட்கறானே. நம்ம அட்வான்ஸ் வாங்கினதா? சொல்லக்கூடாது. என்ன கணக்கு சொல்றது? பேசவே கூடாதுடா. வர்ற வழியில அந்த கணக்கு நோட்டை தூக்கி அந்த குளத்துக்குள்ள பாரு தண்ணி இல்லாம கிடந்துச்சு. அதுல போட்டு வந்துட்டேன். நீ தான் அதுக்கு சரியான நோட்டு இருந்தாதான் கணக்கு சொல்லுவான். வரட்டு நக்கு தண்ணி ஊத்தி நக்கு இல்ல வரட்டு இன்னைக்குன்னு வரட்டு பேசிக்குவோம். ஆனா ஒண்ணு அவனா 2 வந்தானா பேயப்படாத 3 நேரம். நான் பேசிட்டாண்டா வந்தேன். ஒண்ணுக்கா பேயப்படாதுன்னு பேசப்படாது. பேசக்கூடாது. பேசுனேன் தொழுப்புன்னு அடிப்பேன். நான் புளிச்சு அடிப்பேன். அப்படித்தாண்டா அடிக்கேன். வரட்டு நக்கு இன்னைக்கு அவன் தின்னாக்க 4 நாள் எங்கேயோ போயிட்டான். நமக்கு செலவுக்கு கூட காசு கொடுக்கல. ஆமா இன்னைக்கு வந்து கூப்பிட்டா அவன் கூப்பிட்டோம் நம்ம பேசலாமா? நம்ம இழிச்ச வாங்கிக்கலாம். பேசப்படாது இருந்தாலும் என்னமோ பொண்டாட்டி கோவிச்சுட்டு ஊருக்கு போயிட்டான்னு வரலன்னு சொன்னியே. ஆமா அதுட்டாளா இல்லையா? என் பொண்டாட்டியா? அது பொண்டாட்டி ஏன் வீட்டுக்குள்ள வந்துச்சு கோவிச்சுட்டு? ஆமா
என் பொண்டாட்டி அங்க போயிட்டு அவன் பொண்டாட்டி என் வீட்டுக்கு வந்துட்டான். அப்புறம் என்ன மயிருக்கு நான் தேடி போகணும்? சரி கல்யாணத்துக்கு கடன் வாங்கினியாமுல்ல, ஒழுங்கா வட்டியெல்லாம் கட்டியா இல்லையா? அதை பத்தி ஏன் கேட்கிறேன்? இவளை என்னைக்கு கல்யாணம் பண்ணணும் அன்னையில இருந்து வட்டி எகிரிக்கிட்டு தான் இருக்குது. அவளையும் குறைஞ்ச போட்ட காலம். இனிமேல் அவளை டைவர்ஸ் பண்ணலான்னு பாக்குறேன். இவ வீட்டுக்கு போனவளை இனிமேல் வச்சுக்கலாமா? வச்சுக்க கூடாது. ஏன்னா நம்மளுக்கு நீராக்கணுமா? இவ்வளவு நேரம் நான் பைப்பு பிவிசி பைப் வாங்கலையா? அப்புறம் மூலியமா டைவர்ஸ் பண்ணிடு. எந்த மூணுடா இருக்கிறதே? மூணுதான்றா. அதை டைவர்ஸ் பண்ணிடு. அதை டைவர்ஸ் பண்ணா உசுறு போயிருமாடா. அது வேணாம். அதை வச்சு ஏகப்பட்ட உலகத்தை ஆளலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி எத்தனை ஊர் நம்மளுக்கு. சரி 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 ஏகப்பட்ட கூத்தாடணும்டா. என்ன நண்பா வரேன்னு பாப்போமா? பாப்போம். நீங்க கூப்பிட்டு பாப்போம். வெள்ளச்சாமி அவ்வளவு தூரத்துல இருக்காண்டா. தூரமா இருக்கானா? தலை குளிச்சுட்டு வரியா? தூரமா வெகு தூரத்துல இருக்கேன். தூரத்துல கூப்பிட்டா வருவான் பாரு. வெள்ளச்சாமி அதான் பாரு. ஏன்டா கொட்டையிறது நாய் மாதிரி இருக்கிற? நீ கூட தான் விதை எடுத்து பண்ணியாட்ட கத்திட்டு கிடக்குற. நாயகரா கத்துனே. அப்படி இல்ல. டேய் வெள்ள, எனக்கு வரல. உனக்கு அப்பளே வந்துருச்சு. ஆஸ்பத்திரி போய் பார்த்துட்டு வந்துட்டேன்டா. ஏ வெள்ள ஒயிட் பிராய்லரு. ஏ கோழி வா வெளியில. உனக்கு ஏன்டா அப்படி கோவம்? அந்த வந்தா பேசக்கூடாதுடா. அப்புறம் ஏன்டா கூப்பிடுற? அது ஏன் தெரியுமா கூப்பிட்டேன்? செக்ஸ் பண்ணி பார்த்தேன். செக்ஸ் பண்ணி பாக்குறேன். ஏன் தெரியுமா? அப்படி செக்ஸ் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பாக்குறது. ஒரு தடவை பண்ணனா செக்கு, 2 தடவை பண்ணனா நீ சொன்ன செக்ஸ். எங்க டீச்சர் சொல்லியிருக்காங்க. ஒரு தடவைனா செக்கு, 2 தடவைனா எஸ் சேர்த்துக்க அப்படின்னாங்க. அதான் செக்கு செக்ஸ். ஓ டபுள் எஸ். வெயிட் பிராய்லர் பாய் எங்க ஆயா கஞ்சி கொண்டு வந்திருக்கு. கஞ்சி கொண்டு வந்திருக்கா? நான் அறிவிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டான் போல இருக்கு. வாடா வாடா வெயிட் டாய். ஏய் சத்தம் கேட்கும். சத்தம் கேட்க அட அட ஆளு அடி அடி. நீங்க அடிக்கிறவங்களா? ஒருத்தரும் கூட காணும் ஐயா. வாடா வாடா வாடா. வரட்டா போடா. நான் 3 பேர் ஜமாளிப்பா. முத்துராசு அங்க முத்துராசு. டேய் ஏடா ஆளுக்கு ஒரு காட்டுல நிக்கிறிய? டேய் இந்தா சாமத்துண்டு. டேய் வாங்கடா. டேய் என்ன நாலு ஏரியா போறாங்களா? உன் கூட பேசக்கூடாதுன்னு அவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்க. நான் பேச மாட்டேன். பேச மாட்டேன். அப்படி மாட்டேன். நான் பேச மாட்டேன்டா. அவன் தானே குட்டைய. அப்படி மாட்டேன். அப்படி நெருங்கடா. ஏய் ஏன் பேச மாட்டேன்? அந்த வளர்த்தி ஒருத்தர் இருக்கான் பாரு. வளர்த்தி யாரு? அங்க பாரு கொட்டைக்கு மேலால தலை. ஏய் இத்ரா அவன் பேச வேணாமணியா? டேய் டேய் தம்பி. டேய் குட்டையா தம்பி தம்பி. அண்ணே அண்ணே குளத்துல இருக்கான் கெண்ட பேசக்கூடாது இல்லையா? இல்ல இந்த ராஜவாட்டு போடுற பயில கூட அடிக்கிறதுலே இருக்கு. ஏன் பேசக்கூடாது சொன்னேன்? நான் தெரியாம எதுக்கு கூப்பிட்ட? கொஞ்சம் வருஷம் முட்டேன். கொஞ்சம் வருஷம் முட்டியா? எதுக்குடா கூப்பிட்டிய? யாரு கூப்பிட்டா? அவன் பேசக்கூடாது அவன்கிட்ட சொல்லிடல. யார்கிட்ட சொன்னா? அவன்கிட்ட. நீ கேட்டியா? அவன் என்ன சொல்றேன்? என்ன சொன்னேன்? நீ பேசக்கூடாதுன்னு சொல்றேன். கடுப்புட்டாயம்டா. கடுப்புண்டு. அட்டாச்சி வச்சிருக்கியா? அட்டாச்சி வச்சிருக்கியா?
சிவாஜிக்கு அது மாதிரி நல்லா தெரியுது. இப்பதான்டா பொண்ணு பார்த்துருக்குது. எதுக்குடா சிரிக்கிற? சிரிக்கிறேன். ஏன்டா அழுகுற? ஏன்டா ஹலோ செக்ஸ் என்ன மசல்டா சாவுடா அடி வாங்கி. டேய் இன்னொருத்தங்கடா முத்துராசிங்க. முத்துராசின்னா சாதி தெரியலையா? நம்பர் 1 இங்க. அது என்ன? 2 நான் 3 இங்க. 3 ஏன்டா இருக்குதா? இல்லடா அந்திரிச்சுடா. இப்ப தொட்டு பாடுறா இருக்குதானே அந்திரிச்சுடா. போடா உன் வீட்டுல ரசம் வைக்க. வீட்டுல கால மீன் கூப்பிடுற நானே தான் கூப்பிடணும். உனக்கு வாயில்ல கை மட்டும்தான் இருக்கா? கை வேலை தான் பாப்பியா? வாயில பார்க்க மாட்டியா நீ? கை வேலை. கொஞ்ச நேரத்துக்கு நீ வந்து 2ஆம் நம்பரா நான் வெள்ளசாமியா இருக்கிறேன். சத்தமே கேட்கல. எட்டு முக்கிட்ட காட்டு முக்கிட்டக்கா கடுப்பு உண்டு 1000. எதுவும் கூப்பிட்டிய? நானா கூப்பிட்டேன்? கூப்பிட்டோன்னு என்ன கூப்பிடல? நான் உன்னை கூப்பிடல. இப்ப கூப்பிட்டு நான் கூப்பிடல. உனக்கு என்னதான் பிரச்சனை? கூப்பிட்டியா கூப்பிடல? நான் கூப்பிட்டேன் உன்னைய. வெள்ளச்சாமி வாடா கூப்பிட்டேனா? அப்ப யார் கூப்பிட்டு? வெள்ளச்சாமி வாடான்னு கூப்பிட்டேனா? அப்படி பட்டு எஸ் சார். அது கட்டடா. ஓ கட்டையில தேய்ச்சினா ஓ ஏன் உன் வாயத்தை விட்டு காட்டு. இந்த கோபிங்கிற ஆள கடமை திட்டம் போட்டு வேலை பார்க்குறீங்க இன்னைக்கு. ஐயோ அந்த கட்டைக்கு போய் தைரியம் இருந்தா ஆம்பளை இருந்தா அறா நான் உனக்கு 2 ஒண்ணு கிடையாது சொன்னேன். மண்டே பாரு நல்லா அவன் அடியா என்னடா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணும். நான் வீடு ஒன்லி ஹாஸ்பிட்டல். ஓ இங்கிலீஷ் பேசி This is my life endless from this. அப்படி மாட்டீங்கன்னா உங்க ஒப்பனை போட்டு வெள்ளை அடிக்க போடா உங்க புண்ணாக அடிச்சு கட்டுங்கடா. எதுக்குடா கூப்பிட்ட? யாரா கூப்பிட்டா? யாருமே கூப்பிடலடா. அதுக்கா வெள்ளாட்டா அழுகுற? நீ வந்து அழுகுற என்னை பார்த்து அழுகிற மாதிரி தெரியுதா? புன்னகை. என்ன புன்னகை? சிரிப்பு. என்ன சிரிப்பு? என்னது? அது அங்கதான்டா. ஒழுங்கா பேசுறாட்டே மரியாதை கெட்டு போய் நீ அடிச்ச அடியில கேஸ் பூரா வெளியே வந்துருச்சா சாமி? அந்த புகை இங்க தள்ளனா? ஆமா எங்களை கூப்பிட்டியே எது கூப்பிட்ட? நான் உங்களை கூப்பிட கிடையாது. அப்ப நாங்க போயிட்டு வரோம். சரி நானும் போயிட்டு வரேன். ஆனா அந்த ஒயிலாட்டத்துக்கு அட்வான்ஸ் வாங்கணும்ல? எவ்வளவு வாங்கினீங்க? எவ்வளவு வாங்கினாமா தெரியாதா?
நீங்க வாங்குறது எனக்கு அப்புறம் தெரியும். ஒன்னா நம்பர் தான் வாங்கினேன். சரி கூப்பிட விட. என்ன நம்பரு? அட்வான்ஸ் வாங்கினீல்ல? பேசக்கூடாதுன்னு சொன்னாலேடா. எதுக்காக நீங்க பேசுனா அவன் கொடுக்கறத வாங்கணும்? நான் பேசலையா? அவன் எங்க அச்சான். ஏன்டா இப்ப பேசுனேன்? அவன் எங்க அச்சான். ஆளை பாரு ஆளை. பேசாதீங்கிறான்னு சொல்ல இதே பேசிக்கிட்டு அடி வாங்கிட்டு இருக்கீங்க அவன்கிட்ட. வணக்கம். வணக்கம். சரி உன்னை எதுக்காக தெரியுமா கூப்பிட்டா? பள்ளிக்கோட்டையில ஒயிலாட்டத்துக்கு அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறோம். எவ்வளவு வாங்கினீங்க? 1000 ரூபாய். காசுங்க? காசா? ஏன்னா உன் தின்னாக்கா 4 நாளா எங்களை விட்டுட்டு போயிட்டேன். சரி. செலவுக்கு காசு கொடுத்தியா? கொடுக்கல. ஏன்டா நண்பஞ்ச குடியாருங்கன்னு தெரியுமா தெரியாதரா? தெரியும். என்னோட சேர்ந்தா குடியாருங்க. குடியாருங்க தானே. சரி. அவங்களுக்கு செலவுக்கு காசு கொடுத்துட்டு போகணும் இல்ல? ஆமா. நீ வாட்டில விறுவிறுன்னு போய் எங்கேயோ ஓடி படுத்துக்கிட்ட. எங்கேயா விறுவிறுன்னு போய் படுத்துக்கிட்ட. எங்களுக்கு செலவு எங்களுக்கு செலவுக்கு காசு கொடுத்துட்டு போகாம போயிட்ட. அட்வான்ஸ் 1000 ரூபாய் வாங்கினமா? சரி. வாங்கின உடனே நான் 300 ரூபாய் தண்ணி அடிச்சிட்டேன். 300 ரூபாய் தண்ணி அடிச்சிட்டேன்? ஆமாடா. என்னை விட்டு எப்பறம் நீ தண்ணி அடிக்க போனேன்? ஏண்டா நீ தான் எங்கேயோ போயிட்ட குடிக்காம இறந்துருப்ப. சரி நானே மத்தியாச்சு போயிட்டு போனேன். நாங்க சாராயம் குடிக்க போயிட்டோம்ல. சரி. நான் 300 ரூபாய் செலவு பண்ணிட்டு மீதி காசு இங்க. மீதி காசு நம்ம 2ஆம் நம்பர்ல கொடுத்துருக்கிறேன். டேய் தம்பி என்ன காக்கா வளப்பா? உன்னை எவ்வளவு காசு கொடுத்தேன்? தகுந்த மாதிரி இறக்கிக்கடா. காசு எவ்வளவு கொடுத்தேன்? எவ்வளோடா கொடுத்தேன்? யாரு எவ்வளவு? யாருன்னு? யாரா? முத்துராசு எவ்வளவு கொடுத்தேன்? முத்துராசா? முத்துராசுடா முத்துராசு கொடுத்தானா? எவ்வளவு கொடுத்தேன்? கொடுத்தேன். எவ்வளோடா கொடுத்தேன்? 700 ரூபா. காசு எங்க? காசு எங்க? யார்கிட்ட கேட்கிற? உன்னிட்ட தானே கொடுத்தா நம்மள. அவன் வளத்துக்கு எவ்வளவு குடிச்சா? எவ்வளவு கொடுத்த? 300 ரூபா செலவு பண்ணி 700 ரூபா. அவன் வளத்துக்கு 300 ரூபானா என் வளத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணும்? எவ்வளவு செலவு பண்ண? காசு வாங்கிட்டு வந்தேன். சரி. பச்சை போடு கடையா பார்த்தேன். பச்சை போடு கடையா? அப்படின்னா நல்ல மனுஷன்டாப்பா. சத்தியமா தெரியாது. உன்ன மாதிரி பிள்ளை பிறக்காது. பிறந்தாலும் உயிரோடு இருக்காது. நிஜமாவே தெரியாது. தெரியாது சொல்லு. பிராந்தி கடை டாஸ்மாக். டாஸ்மாக் அட சாராய கடை. சாராயம்? திஸ் இஸ் சாராயம். பாத்துக்கா இங்கிலீஷ் பேசுது. சாராயம்னா தெரியாதா? தெரியாது. சத்தியமா தெரியாது. உங்க அம்மா சத்தியமா தெரியாது. ஏன் உங்க அம்மா சத்தியமா பண்ண? எங்க அம்மா சத்தியம் பண்ற? உங்க அம்மா தான் எங்க அம்மா தான். அம்மா சத்தியமா தெரியாது. மாப்பிளோட எனக்கு எப்பறம் எங்க அம்மா உனக்கு அம்மா ஆகும்? சரி அத்தை மேல சத்தியமா தெரியாது. மானம் கட்டு போயிருவா நீங்க நானும் சகல. சரி சித்தி மேல சத்தியமா தெரியாது. சித்தியா? ரெண்டு பேரும் ஒரு பொண்டாட்டியை கட்டியிருக்க சித்திங்கிற. சரி உன் பொண்டாட்டி மேல சத்தியமா தெரியாது. அப்படி உன் பொண்டாட்டி மேல ஒத்துக்க. 2 பேரும் ஒரு பொண்டாட்டி கட்டிருக்கேன் இல்லையா? என் பொண்டாட்டி எவனுக்கு விட்டு தர மாட்டேன். உன் பொண்டாட்டி வேணா கொண்டு விடு. நீ தாங்க போனா பொழந்து தூங்குவி. அப்புறம் என்ன பண்றது? யார் நானா? தம்பி நிறைய முடிஞ்ச போனா ஆச்சு தூங்குவேன். பார்த்தாலே தெரியுது. சீக்கிரம் வந்து கொடியாட்டம். இங்க இருந்து போனேன். பச்சை மூடு கடையா பார்த்தேன். சரி பார்த்தோன்னே அடிச்ச ஆப்பு. யாருக்கு? சரக்கு. சரி குடிச்சிட்டு தொட்டுக்க கருவாடு வாங்கி சாப்பிட்டேன். மொத்தம் எவ்வளவு செலவழிச்ச? நான் ஒரு 350 ரூபாய் செலவு பண்ணேன். மீதி எவ்வளவு? மீதி எவ்வளவு வச்சிருக்க? அதை ஏன் கேட்குற? ஏன் முதல்ல நிறைய இருந்துச்சு. கேட்கட்டா வேணாமா? சரி கேளு. எவ்வளவு வச்சிருக்க? அதை ஏன் கேட்குற? கேட்க வேணாமா? கேளு. எவ்வளவு வச்சிருக்க? அதை ஏன் கேட்குற? கேட்க வேணாமா? இல்லை கேளு. அது எவ்வளவு வச்சிருக்க? அதை ஏன் கேட்குற? எவ்வளவு வச்சிருக்க? எவ்வளவு வச்சிருக்கேன்னு கேளு. எவ்வளவு வச்சிருக்க? என்ன உன் பொண்டாட்டியா வச்சிருக்கேன்? எவ்வளவு வச்சிருக்க? எவ்வளவு வச்சிருக்கேன்?
அவங்க அம்மா வீட்டுக்கு போட்டு சொல்லிட்டு தான் போனா நீ எவ்வளவு வச்சிருக்க? நான் உன் குழந்தையால வச்சிருக்கேன். ஏன் குழந்தையோ நீ வச்சிருக்கிறியா? ஏன் குழந்தைய அதுக்கு நீ வச்சிருக்கிற? நீ தானே எவ்வளவு வச்சிருக்கேன்னு கேட்ட? என்ன டேய் குழந்தையா வேண்டி வச்சிருக்க? இப்பதான் போயிட்டு யாரை பத்தி என்ன கிடையாது? நீ எவ்வளவு செலவு பண்ண? மீதி எவ்வளவு வச்சிருக்க? ஐயோ நான் முதல்ல வச்சுதான் இருந்தேன். உனக்கு மாதிரியே எனக்கு 2000 போனதுல வச்சுக்கிறதே இல்லடா. சரி மீதி எவ்வளவு வச்சிருக்கிற? பந்தயம் போடாத கையை சரி உனக்கு சரியா தெரியுதான் இல்லையா? நீதான் அடிக்க சொன்னேன். அதேதான் நானும் பாக்குறேன். என்ன கூப்பிடவே இல்லை. தப்பிச்சிரு. இங்கிட்டு வர மூணு இங்கிட்டு வா. டவுசர் கிழிஞ்சிருச்சு. காலையில தரதாங்களா 1000 ரூபாய் தரேன் இல்லடா நீ மாறுடா அப்படி கூட்டத்துல வந்து அடிக்கிறாங்க. அப்படிதாண்டா இருந்துச்சு. எனக்கு தெரியல இப்பதான் என்ன சந்ததுன்னு வந்துட்டேன். எனக்கு வந்துருச்சு. ஆமா எதுக்குடா கூப்பிட்ட? ஏன்டா அடிக்கிற? யாரா கூப்பிட்டா? ஏன் திரும்பி முதல்ல இருந்து வராதீடா. இல்ல அடி என்ன எவ்வளோ கொடுத்தேன்? இவனா 350 ரூபா. அவன் 300 ரூபா, நீ 350, மொத்தம் 650. நீ இருக்கு எவ்வளவு? 350 ரூபா. நீ எவ்வளவு வச்சிருக்கிற? அது எங்க இருக்கிற? சரி சொல்லு. நானும் ஏதோ ட்ரை பண்றேன். போன் நம்பர் மட்டும் வாங்கிட்டு போற அளவுக்கு போன் பண்ண மாட்டேங்கிறாளுங்க. நம்ம போன் பண்ணி பேசலாம்னு போன் பண்ண போன் சுவிட்ச் ஆஃப். என்ன கேட்டேன்? எவ்வளவு வச்சிருக்கிறேன்னு கேட்டேன். அடிச்சு தூக்குங்கடா. ஆசை கேட்டியா? நான் எவ்வளவு இந்த சீசனுக்கான வச்சிருக்கேன். நத்தம் வருதானே? கொட்டாம்பட்டி வர பக்கத்துல குளிச்சு. சரி காசு வாங்குறது வாங்கினியே, வாங்கியாச்சு. செலவழிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சு. ஊர்ல மீதி காசு இருக்குல்ல, ஆட்டம் பண்ண தருவாங்கல்ல. ஆமா, அதனால ஆட்டம் பண்ண
ஆட்டம் போடுறான். முதல்ல என்ன ஆட்டம் ஆடணும்? முத பித்தராட்டம் ஆடுறோம். அதனால என்ன வரைக்கும் ஆடுனீங்க? இல்ல வரிசையா நின்று என்ன ஆட்டம் ஆடணும் அதை சொல்லு ஃபர்ஸ்ட். வரிசையா நின்று பிள்ளையார் சொல்லி போடுவான். பிள்ளையார் சொல்லி போடணும். என்ன ஆட்டத்துக்கு பிள்ளையார் சொல்லி போடணும்? வரிசையா நின்றா. சரி வரிசையா நின்று. நீதான் வரிசையா இருக்க. ஜனகணமனகளினாய் நீராறும் கடவுளுக்கு கடல்ல போய் கப்பல் நல்லா இருக்குமா? இந்த பாடல முட்டை போடுறாங்களா? வேற எப்படி இருக்கணும்? கிழக்கு திரும்பி திரும்புடா. எதுடா கிழக்கா எதுடா மேற்கா? என்கிட்ட ஒரு பக்கம் திரும்புடா. ஐயோ ஆச்ச பூஜாங்க ஏண்டா மண்டீர் எனக்கு மண்டையிலேயே விழுகுதுறா. சரி ஆட்டம் ஆடணும். ஆட்டம் போடலாம். வரிசா நின்று பாரா என்ன ஆட்டம் ஆடணும்? முத என்ன ஆட்டம்? ஒயிலாட்டம் ஆடணும். ஒயிலாட்டம் ஆடணும்னா பிள்ளையார் சொல்லி போடணும். ஆமா பிள்ளையார் சொல்லி போடுறான். இவன் போடுவாங்க சுழிச்சு பிள்ளையார் சொல்லி போடுறான். பிள்ளையார் சொல்லி போறான். பிள்ளையார் சொல்லி இப்ப போடுறேன் முந்தி நாயக்கானே இந்த வேலையா ஆளக்கானா யாரு? இந்த வெள்ளச்சாமியா? வெள்ளச்சாமி சொல்றது முன்னே வந்து நாயக்கானங்கிற நான் சுழிய போட்டா சுழிய போடுறான். சுழிய போடு முந்தி நாயக்கானே இந்த வேலையா இதுல முந்தி முந்தி வாசியா ஏண்டா நீ வாசிக்கு தானே வந்த நான் பாடுறதுக்கு வாசி முந்தி நாயக்கானே முந்தி நாயக்கான மூக்காயக்க மகளை காணுங்கிற கட்டி வச்சாங்க தெரியுமா? நேற்று போன ஊர்ல இப்படியான பாட போய் கட்டி வச்சாரு. ஆமா நாடகம் பார்த்துட்டு இருந்தாலும் அது என்கிட்ட லவ்ஸ் இருந்திருக்கும் போல தெரியல. யாரு? இந்த மூக்காயக்கா மகளுக்கு அந்த லவருக்கு ஏன்டா வாயில கொண்டு வைக்கிற? போட்டியா? நீ போடும்போது எங்க போன? யார எங்க போன? பார்த்தா தெரியும். அப்ப என்னன்னா அது என்கிட்ட ஒரு 2 நாள் ஓடிக்கிட்டாங்க. காலையில அந்த அக்கா வந்துருச்சு. அந்த அம்மா இந்த பப்பன்கார பையன் பாருங்க மூக்காயக்கா மகளா காணாம அவனுக்கு தெரியும் நம்ம பிள்ளை எங்க ஓடி போச்சுன்னா அவனுக்கு தெரியும் சொல்லி காலையில விளக்கமாத்தோட வந்துச்சான். ஆமா பிடிச்சு கட்டி வச்சு உதச்சாங்களா? ஆமா இன்னைக்கு அது மாதிரி பாட போய் யாராவது வேணாம் நான் பாடல நீங்க பாடுங்க. நம்மளே பாடி ஆட்டத ஆரம்பிக்கலாமா? டேய் நம்பா வெள்ளச்சாமி ஓடவே போடுறா சொல்லிய நீயே போடுறா. அவன் போடுற சொல்லி சரியில்லை. நீயே போட்டா உங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுருக்கீங்க. நான் போறேன் பிள்ளையார் சொல்லி போடு பாப்பா. நான் ஆடையில நீங்களும் சேர்ந்து ஆடணும். அவ்வளவுதானே? ஐயா நீ பாடையில நாங்க ஆடணும். நீ பாடையில நான் பாடையில இவங்க வாசிக்கையில நாங்க ஆடுவோம். சரி பிள்ளையார் சொல்லி போடு. எங்க பேர் இல்லை அங்கேயா? தங்கத்தேரோ ஊராறு கொண்டாரோ விளையாட்டோ ஏன்னா போருக்கு போற மாதிரி நிக்கிறிய ஆடுங்கடா. நான் ஆடுற மாதிரி ஆடுங்க. சரி ஆட சொன்னியா? இப்ப நான் ஆடுற மாதிரி ஆடணும். அப்ப சொல்லு. நான் ஆடுற மாதிரி ஆடுவேன். இதை முதல்ல சொல்ல வேண்டியதுதானே? இல்ல நண்பா நினைக்கிறான்டா. அதை பிடிச்சு தூக்கி அடிச்சிருவேன். நான் ஆடுற மாதிரி ஆடுறியா? தங்க தேரோடும்
ஏன்டா நாடகம் பார்க்க போனியா? இங்க 4 பேர் ஆடுறத விட்டுட்டு அங்க போய் ஆடுற அனாதியா? ஏன்டா? ஒரு பக்கம் காலம் இருக்கிறேன், நீ ஒரு பக்கம் காலம் இருக்கிறேன். ஏன் நீ குட்டையா இருக்க? நீ அங்கே நெல்லு, நான் இங்க வர்றேன். நான் வந்ததுக்கு அப்புறம் நீ ஆடுற. இல்ல நீ அங்க ஆடு, நீங்க 2 பேரும் காலம் இருக்கிறீங்க. நீங்க அங்க ஆடுனீங்கன்னா உங்களை பார்த்து நான் இல்ல, எனக்கு இங்க இடம் பத்தல. நம்ம 2 பேரும் சேர்ந்து அங்கே வந்து ஆடுவோம். அது நல்லா இருக்கும். அங்கனே நெல்லு, இந்த வரேன். இன்னொன்னு செய்யுங்க, 3 பேருமே வாங்க. எதுக்கு? இங்க என்ன ஆடுவோம்டா? அப்ப இது எதுக்குடா போட்டது நம்மளுக்கு? போட்டாங்களா? டேய் மேல எதுக்குடா போட்டு லைட் எல்லாம் போட்டுருக்காங்க? போட்டாங்களா கட்டினாங்களா? நான்சென்ஸ் கண்ட்ரி ப்ரூட். போடா பீட்ட பையல. என்னது? இங்கிலீஷ் தமிழ்ல பேசுறா. கம் திஸ் ஸ்டேஜ் ப்ளீஸ். வரலடா இவரா. வரலடா. நீ அடிக்கிறீங்க ரத்தம் தாண்டா வரணும் மேல. வாடா. இவரா குட்டியா இருக்கிற பொஜு மனசிலாயா? அதே வழியில என்ன அடிப்பியா? இந்த மாதிரி வட்டா பாரு பீமனாட்டா. வந்தான் பாரு பீமாச்சான். என்னைக்குமே கீழே போவாதா, மேல போடா. புதுசா நம்மளுக்கு சொல்லி தரேன். கீழே போகாதடா மேல போடா. இல்ல இவன் மேலேயே தான் போவான். கீழே போனதை நான் தான் பார்த்தேன் உள்ள. என்னது? நான் நல்லா அந்த தூக்கத்தை ஜக்குல மசுறு கத்துறேன். என்று சொல்லி நவட்டு வருவார்கள் பலகோடி. அங்கே ஓடார்கள் அங்கே ஓமுறை என்று சொல்லி ஓடமிட்ட வருவார்கள் பலகோடி. ஆட்டம் முடிஞ்சிருச்சா? உங்க இஷ்டமா? உங்க இஷ்டமாடா? உங்க இஷ்டமா? அது ஏற்கனவே உனக்கு அப்படிதான் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். என்னடா இதுல வேற மைக் போட்டு லைட் போட்டு காட்டுறியா? என்னடா இவன் ஏன் நிப்பாட்டின? யார கேட்டு நிப்பாட்டு? உன் சௌரியமா? என்ன கேட்கணும்டா? என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்டா? ஆட்ட ஆரம்பிக்கிறதுனால ஆட்ட திருப்பி சரி, சிக்னல் காட்டணும். எப்படி? உசிலி அடிக்கணும். உசுலா? அது எப்படி? கால வச்சா குஞ்சாயிடா. அடிச்சு காட்டு, அடிச்சு காட்டுறா. அடிச்சு காட்டு. அது மாதிரி அடிக்கணும். மிருதங்கரை அடிப்பேன். அதை அடிப்பேனா? அதை அடிப்பேன். மங்க மசால மலம் மேல மதுரைக்கு பேர வழி மேல. மங்க மசால மலம் மேல மதுரைக்கு போற வழி மேல.
போன தெரியுமா? இன்னும் எப்படி போன? சரிதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். இன்னும் எப்படி போன தெரியுமா? உங்க அம்மா சேல மலை மேல எங்க அம்மா சேல குளத்து விலைக்கு வந்துட்டு மறந்து போயிடுச்சுடா. முதல்ல இருந்து காய்க்காத வாழை கருவாழை கருவூர் போற வழி மேல. நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த கருவாழை என்னைக்கு நான் காய்ச்சிச்சு? அதனாலதான் காய்க்காத வாழை கருவாழை வர்றானா? என்னைக்கு காப்பு காய்ச்சா கிடக்குது? சரி பாரு. காய்க்காத வாழை கருவாழை கருவூர் போற வழி மேல. காய்க்காத வாழை கருவாழை என்னைய பண்றாங்க? இது பித்தலாட்டம். பித்தலாட்டம் தான். இது என்னடா ஆட்டம்? அவர் ஆடுவார் எப்பவுமே. இப்ப வந்து கும்மி அடிக்கிறோம். ஆமா, இது ஒய்யாட்டம் முடிஞ்சு போதும். அடுத்து கும்மி அடிக்கணும். கையடிச்சு விளையாடுறது. கையடிச்சு விளையாடுறது. இதுக்கு பேர் என்ன? கை. இதுக்கு பேரு கையடிக்கிறது. கையடிச்சு விளையாடுவோம். டேய், ஏன் கும்மி அடின்னு சொல்லலாமே? ஏன் இதுக்கு பேர் என்ன? கை. இதுக்கு பேரு ஏதோ கையடிச்சு விளையாடுறது. போது கும்மி அடிக்கிறோம். கையடிச்சு விளையாடுறது. அருப்பு கொட்டையன் திருப்பத்தூர்ல தன்னாரிய தன்னாரி ஆடி வாரி வெள்ளத்தாலு வந்தாரிய தன்னாரே அருப்பெடுத்து ஜகல்ல ஜகலுக்கு தன்னை நானே தன்னானே சொருகு விடாதே. யாரு அருப்பெடுத்து வெள்ளச்சாமிக்கு பாருங்க. டேய், அருப்பு கோட்டடா. அருப்பு கோட்டையா? நான் அருப்பெடுத்து வெள்ளச்சாமிக்கு நினைச்சேன். அருப்பு கோட்டையா? அதே கிடையாது. அருப்பு கொட்டையன் திருப்பத்தூர்ல தன்னாரிய தன்னாரி ஆடி வாரி வெள்ளத்தாலு வந்தாரிய தன்னாரே அருப்பு கோட்டையா திருப்பத்தூரா வண்ணனாரி வண்ணனானே ஆடி வாரி வெள்ளச்சாமி வண்ணனாரி வண்ணனானே அருப்பு கொட்டையன் திருப்பத்தூர்ல தன்னாரி தன்னாரே தன்னாரி தன்னாரே ஆடி வாரி வெள்ளத்தாலு வந்தாரிய தன்னாரே. அப்படியா? ஓடி ஓடி அடிக்கிறான்டா. அப்படியே சேர்த்தினா அவன் சேனப்பு என்ன ஆகுது? என்ன ஆட்ட ஆட சொன்னேன்? அப்ப நீ ஏன்டா போய் ஒழிஞ்சுக்கிட்ட? ஓ, அத மரவள போய் அடிச்சியா? கும்மி அடிக்க சொல்றா. அருப்பு கொட்டையன் திருப்பத்தூர்ல தன்னாரிய தன்னாரி ஆடி வாரி வெள்ளத்தாலு வந்தாரிய தன்னாரே அருப்பு கோட்டையா திருப்பத்தூரா வண்ணனாரி வண்ணனானே ஆடி வாரி வெள்ளச்சாமி வண்ணனாரி வண்ணனானே அருப்பு கொட்டையன் திருப்பத்தூர்ல தன்னாரி தன்னாரே. இதுக்குதான் குட்டை பயில்களை கூட்டிட்டு போறதில்லை. ஏன்டா எட்டாம தூக்கி தூக்கி அடிக்கிறேன். எட்டுல சேர் போட்டு அடிக்கியோ? படுத்து போட்டு எனக்கு எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியும். நீங்க சரிப்பட்டு வராது. இப்ப தண்ணி அடிக்க போறோம். தண்ணி அடிக்க போகணும். ஆமா, அடுத்து எங்க போகணும்? ஆமா, ஆமா, ஒரு பொண்ணு தெரியாதா? நீ பேசிட்டு பந்து கடைக்காரங்க பார்த்து கூட்டி வரேன். டேய், பந்து கடைக்காரங்க கூட்டி வரா. டேய், எங்க போ? உள்ள போறேன். டேய், உள்ள போறா. சும்மாதான். என்ன கேட்டேன்? என்ன கேட்டேன்? சாராயம் ஒண்ணு கேட்டேன்னா? ஆமா கேட்டேன். சாராயம் கொடுக்கணும்ல? வாங்கிட்டு வர போய் சும்மா ஆடு ஆடு கையடி, ஆடு ஆடு கையடினா
ஆமா கை காலில் ஆடணும்னா அதனால சாரம் எடுத்தாலே தெரியும் அப்பா நீ செய்ய நான் ஜென்மம் செஞ்சுட்டு அப்புறம் என்ன போதையில வர்றியா வாய பாரு கல்லா பழைய பாலம் மாதிரியே இருக்கும் நீ செய்யலன்னு எனக்கு தெரியும் என்ன வணக்கம்ண்ணே வணக்கம்னா தலைமலையா இருக்கியா அண்ணே வணக்கம் அண்டா நான் அண்டால கேட்கல அண்ணே தம்பி இது என்னது அது என்னது மரியாதை கெட்டு போயிடும் இல்லண்ணே உங்களது இது என்னது நான் போதிட்டு இருக்கேன் என்ன ஏமாந்து பாக்குறியா இல்லண்ணே நீங்க தெளிவா தான் இருக்கிறீங்க இது என்னது அது என்னது என்னது நான் சரியா தான் கேட்கிறேன் அண்ணே இது என்னது இது என்னது அண்ணே உங்களது உங்களதான் உள்ள இருந்து தூக்கிட்டு வந்தீங்கல்ல ஆமா தோல்ல வச்சுட்டு வந்தீங்கல்ல அது என்னது உள்ள இருந்து வந்தல்ல தோல்ல வச்சுட்டு வந்தல்ல அது என்னது நான் ஏதாவது திட்டிப்பட போறேனே நான் திட்டுவேன் சரி அதுக்கு வேட்டியெல்லாம் தூக்காதீங்க அங்க இருந்து கொண்டு வந்தீங்கல்ல அது என்னது அங்க இருந்து கொண்டு வந்தல்ல அது என்னது இல்லண்ணே நீங்க கொண்டு வந்து தூக்கிட்டு வந்தீங்கல்ல அது என்னது மான மரியாதை கெட்டு போயிடும் பார்த்தா எப்படி தெரியும் உனக்கு போதையில இருக்கிற மாதிரி தெரியுது அப்புறம் என்னது என்னதுங்கிற இல்லண்ணே இது பேர் என்ன இதுக்கு பேர் கல்லு கல் எதுல இருக்கு கீழே கீழே இருக்குதா எதுல கொண்டு வந்தீங்க என்னது அதே என்னது முதல்ல குடத்துல கொண்டு வருவேன் குடத்துல கொண்டு வந்தா கட்டுப்படி ஆகல கட்டுப்படி ஆகலன்னா சில்லறை வாங்கி கொடுக்க வேண்டியது தானே அது இல்லப்பா கட்டுப்படி ஆகல இப்போ இந்த கேள்வியில கொண்டு வந்தேன் சரி சரி இப்போ கட்டுப்படி ஆகுது இப்ப கல்லு மட்டும்தான் இருக்குதா சாராயம் இருக்கு சாராயமா சாராயம் இருக்குது கல்லு கீழே சரி சாராயம் மேல சாராயம் மேல கல்லு கீழே சரி அண்ணே எனக்கு இப்ப கல்லு வேணும் கல்லு ஆமா வேணும் ஆமா குடிக்கணும் ஆமா அவ்வளவுதானே ஆமா யாரு ஆள் வர்றாங்கன்னு இல்ல நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன் வாங்க வாங்க நான் மட்டும் குடிச்சா பத்தாது என் நண்பே ஒருத்தர் இருக்கிறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து குடிப்பான் நண்பா வெள்ள அங்க சொம்பு என்ன ஒரு ஆள் என்ன மூணு ஆள் இல்ல வாங்கி குடி நீ வாங்கி குடிக்கிறது தானே யாரு சாராயம் கல்லு வாங்கி குடி சொம்பு 150 ரூபா எனக்கு சொம்பு 150 நாங்க சொந்த விலைக்கு கேட்கல கல்லு எவ்வளவுன்னு கேட்டோம் உள்ள 10 ரூபாயே 10 ரூபா ஏய் இல்லையா நீ எப்பதான் வாங்க நீ எப்பதான் கொடுப்ப இந்த குடி குடி நானு ஆள் ஆடாம நீ குடிப்பா குடிக்க முடியாது நான் எனக்கு அப்பப்போ அருள் வரும் மொத்தம் 13 நீ கொண்டு வந்து எத்தனை சொம்பு 20 13 இங்க கொடுத்துருக்க ஒரு சொம்பு இங்க இருக்குது ஆமா 13 சொம்பு கொண்டு வந்தியா ஆமா ஒரு சொம்பு இங்க இருக்குது இன்னும் 12 சொம்பு எங்க 12 என்னது நானே எத்தனை சொம்பு கொண்டு வந்த
13. ஒரு சொம்பு இங்க இருக்குது. இன்னும் 12 சொம்பு எங்க? அந்த சொம்பு தான் அது. அந்த சொம்பு தான் அது. மத்தி பூஜை. ஆமா ஆமா. கிடைச்சிருமா? அத்தா அப்படியே கொஞ்ச நேரம் உட்காருங்க. கொஞ்ச நேரத்துல மதுரை பாண்டிமணி போய் வரும். மதுரை பாண்டிமணி கையால் விபீர் வாங்கிட்டு போகணும். அப்படியே 10 நிமிஷம் உட்காருங்க. நண்டா அதை பார்த்தாங்க உரங்காம்பட்டி திருவிழி அங்க மாடை அவுத்துடுவாங்க. எந்த மாட்டுல அதிகப்படியான பரிசு இருக்குதோ அந்த மாட்டை பிடிக்கிறோம். இப்ப போன மாதிரி கல்லு கிடக்காரு அவன் போய் நான் கல்ல குடிச்சிட்டு வர்றேன். நீ மாட்டை பிடிச்சு 1000 பொற்காசை வாங்கி வைக்கிறேன். போட்டா